மதுரையில் பணியில் இருக்கிறார் அந்த அதிகாரி. பெண் போலீஸ் ஒருவரை செல்வாக்குமிக்க நபரின் ஆதரவாளரான நபர் ஒருவர் கெட்ட வார்த்தைகளில் திட்டிவிடுகிறார். அந்த அதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மற்ற அதிகாரிகள் என்றால் பயத்தில் கண்டுகொள்ளாமல் விட்டிருப்பார்கள். ஆனால் இவரோ திட்டியவரை அடித்து இழுத்து வந்து காவல் நிலையத்தின் தரையில் அமர வைத்தார். அதோடு எந்த பெண்ணை அந்த நபர் திட்டினாரோ அந்த பெண் போலீஸை வைத்தே FIR போட வைத்து கெத்து காட்டினார். அந்த அதிகாரியின் பெயர் அஸ்ரா கர்க். அந்த நபர் பொட்டு சுரேஷ். அக்டோபர் 23, 1980 ஆண்டு பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் பிறந்த அஸ்ரா கர்க் தாப்பர் பல்கலைக்கழகத்தில் மின்னணு பொறியியல் துறையில் பட்டம் பெற்றவர். காவல்துறையில் இணைந்து பணியாற்ற விரும்பிய அஸ்ரா கர்க் அதற்கான போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார். 2004 ஆண்டு பேட்சின் தமிழ்நாடு கேடர் IPS ஆன அஸ்ரா கர்க்கின் காவல் பணி வேலூர் மாவட்டத்தில் தொடங்கியது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரின் உதவி காவல் கண்காணிப்பாளராக தனது ஆட்டத்தை தொடங்கினார் அஸ்ரா கர்க். அப்போது பல ரவுடிகளுக்கு தெரியாது இவர்தான் நம் சாம்ராஜ்யத்தை மாற்றி எழுத போகும் ஹானஸ்ட் ராஜ் என்று. தொடர்ந்து 2008 ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊரக பகுதிகளின் SP-யாக பணியமர்த்தப்பட்டார் அஸ்ரா கர்க். அந்த சமயத்தில் திருநெல்வேலியில் கந்துவட்டி பிரச்சனைகள் தலைதூக்க அவற்றை ஒழிக்கும் நடவடிக்கைகளில் இறங்கினார் இவர். அதற்காக கந்துவட்டிக்காரர்களையும் கடன்காரர்களை மிரட்டி பணம் வசூலித்த ரவுடிகளையும் பிடிக்க சிறப்பு படை ஒன்றை உருவாக்கினார். மற்றொரு பக்கம் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து புகார் அளிக்க வைத்தார். அஸ்ரா கர்க்கின் அதிரடி நடவடிக்கைகளால் மொத்த நெல்லையும் கதிகலங்கி போனது. கந்துவட்டி என பேச்செடுக்கவே பலரும் பயந்தனர். இந்த நிலையில் 2010 ஆண்டு மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக அவருக்கு பணியிட மாற்றம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் உத்தபுரம் கோயிலுக்குள் தலித் சமூக மக்கள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டது. அங்கிருந்த தீண்டாமை சுவர் இடிக்கப்பட்டாலும் கூட தலித் மக்களால் கோயிலில் வழிபாடு நடத்த முடியாத சூழல் நிலவி வந்தது. நீதிமன்ற உத்தரவால் அதனை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அஸ்ரா கர்க்கிடம் வந்து சேர்ந்தது. சாதிய பிரச்சனைகளை மிக நுட்பமாக அணுகும் அஸ்ரா கர்க் இந்த சிக்கலையும் எந்த அசம்பாவிதமும் இன்றி முடிக்க எண்ணினார். இருதரப்பு மக்களையும் சந்தித்து மீண்டும் 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 பேச்சுவார்த்தை நடத்தி அனைவரது ஒத்துழைப்போடு உத்தபுரம் கோயிலுக்குள் தலித் சமூக மக்கள் நுழைய வழியை ஏற்படுத்தினார் அஸ்ரா கர்க். ஆனாலும் இச்சம்பவத்துக்கு பின்னர் மீண்டும் தலித் மக்கள் அந்த கோயிலுக்குள் நுழைவதில் சிக்கல் ஏற்பட்டது தனிக்கதை.